ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே நிலா என்ற சிறுமி ஒருத்தி வசித்து வந்தாள். அவளுக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருந்தது. அவளால் மரங்களுடன் பேச முடியும். அந்த காட்டில் உள்ள மரங்கள் அனைத்தும் மிகவும் வயதானவை. அவற்றுக்கு நிறைய ரகசியங்கள் தெரியும். ஒரு நாள் அந்த காட்டின் தலைவனான ஆதிமரம் நிலாவிடம் ஒரு செய்தியை சொன்னது. நிலா, இந்த காட்டிற்குள் ஒரு கருப்பு நிழல் புகுந்துவிட்டது. அது காட்டின் பசுமையை உறிஞ்சு மரங்களை உலர வைக்கிறது என்று வருத்தப்பட்டது. நிலா தேடி சென்றபோது அங்கே ஒரு தீய மந்திரவாதி ஒரு பெரிய இரும்பு பெட்டியை வைத்திருப்பதை பார்த்தாள். அவன் காட்டின் ஆன்மாவை அந்த பெட்டிக்குள் அடைக்க முயன்று கொண்டிருந்தான். அவனிடம் ஒரு மந்திரக்கோள் இருந்தது. அது நெருப்பை உமிழும். நிலா பயப்படாமல் சுற்றியிருந்த மரங்களிடம் உதவி கேட்டாள். மரங்கள் தங்கள் கிளைகளை தாழ்த்தி மந்திரவாதியை சுற்றி ஒரு இயற்கை வேலியை உருவாக்கின. நிலா சட்டென்று ஓடிச் சென்று மந்திரவாதியின் கையிலிருந்த மந்திரக்கோலை பிடுங்கி அருகிலிருந்த மந்திரக் குளத்தில் எறிந்தாள். மந்திரக்கோள் தண்ணீரில் விழுந்ததும் மந்திரவாதியின் சக்தி மறைந்தது. அவன் ஒரு சிறிய தவளையாக மாறிப் போனான். காடு மீண்டும் பசுமையாக மாறியது. நிலா இப்போதும் அந்த மரங்களுடன் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாள். நீதி: இயற்கையை காப்பவரை இயற்கை எப்போதும் காக்கும்.